டேய் சித்து, என்னடா எங்களை வர சொல்லிட்டு நீ இப்படி அமைதியாவே இருக்க? என்ன பிரச்சனை? அதானே. என்னடா அமைதியா இருக்க, சொல்லு. ஏதாவது பிரச்சனையா? டேய், என் வாழ்க்கையே ஒரு பிரச்சனையில தான் ஓடிட்டு இருக்கு. இதுல தனியா என்ன பிரச்சனைன்னு கேக்குறீங்க? ஏன்டா இப்படி சலிச்சுக்கிற? என்னன்னு சொல்லி தொலையா. என்னத்தடா சொல்றது? ஒரு சில விஷயத்த நேராவே பாத்துட்டேன். எல்லாத்துக்கும் காரணம் எங்க அப்பா தான்டா. எல்லாத்துக்கும் காரணம் உங்க அப்பாவா? புரியலடா, எதை சொல்ல வரேன்னு. இல்ல மித்ரன், என் வாழ்க்கையில நடந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் எங்க அப்பா தான் போல. அது எப்படிடா உங்க அப்பா அந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணமாவாரு? டேய், இன்னைக்கு அது எல்லாத்தையும் கண்ணால பாத்துட்டேன். அவ்வளவு ஆக்ரோஷமா ஸ்னேகா கிட்ட பேசிட்டு இருக்காரு. பதிலுக்கு ஸ்னேகாவும் அவர்கிட்ட ரொம்ப ஆக்ரோஷமா பேசினா. ஏன்னா நான் வந்ததுல இருந்து ஸ்னேகாவை நோட் பண்ணி பாக்குறேன். யார்கிட்டயும் அவ எதிர்த்து பேசினதே கிடையாது. ஏன் குரல உசத்தி கூட பேச மாட்டா. அப்படி இருக்கிறவா எங்க அப்பா கிட்ட அப்படி பேசுறா. எங்க அப்பாவும் அதுக்கு ஏத்தாப்புல பேசுறாரு. ரெண்டு பேரும் பேசுறதெல்லாம் வச்சு பார்த்தா எனக்கு என்னவோ எங்க அப்பா மேலதான் டவுட் இருக்குடா. டேய் சித்து, என்னடா சொல்ற? நீ மாட்டுக்கு ஏதாவது வளராத. அது எப்படிடா ஒரு பிள்ளைக்கு போய் அப்பா இப்படிலாம் பிரச்சனை கொடுப்பாரு? அப்படிலாம் இருக்காது. யாமித்ரன், எங்க அப்பா கேரக்டர் பத்தி உனக்கு தெரியாதா? டேய், எனக்கு தெரியும். நான் வேற, நீ வேறலடா. நீ அவரு பெத்த பிள்ளை அப்படிங்கும் போது எப்படி அப்படி யோசிப்பாரு? எப்படி யோசிப்பாருன்னா, கௌரவம் ஒரு விஷயம் வரும்போது பெத்த பிள்ளையா இருந்தாலும் யோசிப்பாருல. அவர்தான் ஸ்டேட்டஸ்லயே பிறந்து ஸ்டேட்டஸ்லயே வாழ்றவராச்ச. அப்படி இருக்கும்போது பையன் வாழ்க்கை நாசமா போனாலும் பரவாயில்லன்னு தான் யோசிச்சிருப்பாரு. ஏன்னா இன்னைக்கு அவர் பேசினது பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் இருந்துச்சுடா. டேய், ஸ்னேகாவை பத்தி எனக்கு இன்னும் முழுசா தெரியலதான். இருந்தாலும் அவளை அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுல இருந்து அவ யார்கிட்டயுமே கோவப்பட்டது கிடையாதுடா. என்கிட்ட கோவப்படுறானா ஒரு உரிமையில கோவப்படுறா. உரிமையா அப்பப்ப சண்டை போட்டுப்பாளே தவிர உண்மையான கோவம் அது கிடையாது. ஆனா இன்னைக்கு எங்க அப்பாவும் ஸ்னேகாவும் பேசும்போது எனக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுச்சு. அந்த வீட்டை விட்டு ஸ்னேகா தானா போகல. அவளை யாரோ தான் வெளியே அனுப்பியிருக்காங்க. எங்க அப்பா அவ்வளோ தைரியமா சொல்றாடா, என் குழந்தையும் ஸ்னேகாவையும் வெளியே அனுப்புவேன்னு. அது எப்படிடா உங்களை வெளியே அனுப்ப முடியும்? சரி, அவ மேல பாசம் இல்ல, ஓகே. நீ கூட சொல்றிய பெத்த பிள்ளைக்கு துரோகம் நினைக்க மாட்டாருன்னு. அவ வெளியிருந்து வந்தவா, சரி நான் அதை ஏத்துக்கிறேன். நான் பெத்த பிள்ளை மேல அவருக்கு ஏன்டா அவ்வளவு கோவம் வருது? என் குழந்தையும் சேர்த்து வெளியே அனுப்பிடுவேன்னு சொல்றாரு. இதெல்லாம் கேட்கும்போது நான் எப்படி மித்ரன் யோசிப்பேன்? நீயே சொல்லு. இவ்வளவு விஷயங்கள்லாம் பேசுறவரு என்ன கேவலமான விஷயம்னாலும் செஞ்சிருப்பார்ல. அப்படியாடா சொன்னாரு? ஆமாடா, தியாவையும் சேர்த்து வெளியே அனுப்பிடுவேன்னு தான் சொன்னாரு. அவரு தியாவையும் சேர்த்து வெளியே அனுப்பிடுவேன்னு சொன்னதாலதான் எனக்கு சந்தேகமே அதிகமாச்சு. நீ வேணாலும் யோசிச்சு பாருடா. புள்ள மேல பாசம் இல்ல, ஏன் மருமக மேல பாசம் இல்ல அப்படின்னாலும் வேற பிள்ளைங்க மேல பாசம் இருக்கதானே செய்யும். ஆனா அந்த பாசம் கூட இந்த மனுஷனுக்கு இல்லடா. அப்படிலாம் இருக்கும்போது நம்ம யோசிச்சு தானடா ஆகணும். யோசிச்சுதான் ஆகணும். இருந்தாலும் சித்து, மித்ரன் என்ன இழுக்கிற? நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? இப்ப நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் முக்கிய காரணம் நான் பழச மறந்தது மட்டும் தானே. அதெல்லாம் ஞாபகம் வராததால தானே எங்க அப்பா இப்படி கேம் ஆடிட்டு இருக்காரு. நீ சொன்னிய நான் டைரி எழுதுவேன்னு, அதையும் தேடினேன், அதுவும் கிடைச்சிச்சு. அதுல நான் ஸ்னேகாவை எப்படி லவ் பண்ணேன், எப்படி எல்லாம் ப்ரப்போஸ் பண்ணேன்லாம் இருந்துச்சு. இருந்தாலும் அந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் நான் டைரிங்கிற ஒண்ணு எழுதவே இல்ல. ஏன்னா ஓவராலா அந்த டைரியை ஓபன் பண்ணி பார்த்தேன். நம்ம ஆக்சிடென்ட்க்கு முன்னாடி வரைக்கும் தான் நான் டைரி எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் டைரி எழுதல. அதுக்கப்புறம் நான் எழுதியிருந்தா எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு, அப்ப என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நான் எழுதிருப்பேன்ல. இப்ப எழுதல, அப்ப எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு? எப்படி, யாரால ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? நீங்க கண்டுபிடிச்சீங்களா? அத பத்தி ஏதாவது விசாரிச்சீங்களாடா? இல்ல சித்து, அத பத்தி எதுவுமே விசாரிக்கல. விஷாலி அந்த ஆக்சிடென்ட்ல இறந்துட்டால, அதனால அத பத்தி விசாரிக்கவும் செய்யல, யோசிக்கவும் செய்யல. இப்ப சொல்லும் போதுதான் ஞாபகம் வருது. நமக்கு வந்த ஒட்டுமொத்த பிரச்சனையும் அந்த ஒரே ஒரு ஆக்சிடென்டால தாண்டா ஆரம்பிச்சிருக்கு. ஆமா, அந்த ஆக்சிடென்டால மட்டும்தான் ஆரம்பிச்சிச்சு. எனக்கும் அந்த ஆக்சிடென்ட் பத்தி சரியான டீடைல்ஸ் தெரியணும் தான். அப்பதான் என் மனசுல இவ்வளவு நாள் இருக்க சந்தேகத்தை தீர்த்துக்க முடியும். அவ உயிரோட இருக்காளா இல்ல செத்து போயிட்டாளான்னு. டேய் தொப்பி, அவன் ஆக்சிடென்ட் பத்தி விசாரிக்கிறதுல ஒரு லாஜிக் இருக்கு. உனக்கு எதுக்குடா அதை பத்தி தெரியணும்? இதுல ஏன்டா நீ போய் ரொம்ப ஆர்வமா இருக்க? இல்ல மித்ரன், ஒரு சில விஷயங்கள்லாம் அந்த ஆக்சிடென்ட் கண்டுபிடிச்சாதான் வெளியே வரும்னு நான் நினைக்கிறேன். அதனால சித்து லைஃபுக்கு மட்டும் இல்ல, உன் லைஃபுக்கும் கொஞ்சம் விஷயம் அதுல இருந்து தான் தெரியும். என் லைஃபுக்கா? ஆமா மித்ரன், உன் லைஃபுக்கு தான். ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம், அதுக்கப்புறமா என்ன ஏதுன்னு உட்கார்ந்து பேசலாம். முதல்ல சித்து சொல்ற மாதிரி அந்த ஆக்சிடென்ட் யாரு பண்ணா, எதனால நடந்துச்சு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். மித்ரன், ரொம்ப யோசிக்காத உன் லைஃபுக்குன்னு. உன் லைஃபுக்கு இல்லைனாலும் சித்து லைஃபுக்காக நம்ம கண்டுபிடிச்சுதான் ஆகணும். இந்த ஆக்சிடென்ட் யாரு மூலமா நடந்துச்சு, எதனால நடந்துச்சு, என்ன காரணத்துக்காக பழிவாங்க நடந்துச்சு அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும்ல. அதை கண்டுபிடிச்சா மட்டும்தான் சித்துவோட வாழ்க்கை தெளிவாகும். ஆனா டே, நல்லா இருந்த வாழ்க்கை இப்படி ஆக்கிட்டாங்கல்லடா. எனக்கு ஸ்னேகாவை பார்க்கும்போது நான் ஏதோ ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்த மாதிரி எனக்கு தோணுதுடா. ஆனா இந்த மாதிரி எதுக்கடா என் வாழ்க்கை ஆக்குனாங்க? அடிக்கடி ஒரு சில விஷயங்கள் வந்து வந்து போகுது மைண்ட்ல. அப்படி வாழ்ந்திருக்கேன், இப்படி வாழ்ந்திருக்கேன்னு என்னால அதை நினைக்காம இருக்கவே முடியல. அதை யோசிச்சு பார்த்தா யாரு பண்ணா, எதனால நமக்கு பண்ணாங்கன்னு யோசிச்சா தலைவலி வருதே தவிர அது யாரு பண்ணாங்கிற நினப்பு மட்டும் வர மாட்டுதுடா. யோசிச்சியா? டேய், உன்கிட்ட நாங்க உண்மையை சொல்லும் போது என்ன சொல்லி அனுப்பணும்? எதையும் யோசிக்காத, அதால உனக்கு பிரச்சனை வரும்னு சொன்னமா இல்லையா? பின்ன எதுக்கு யோசிச்ச? அதானே, திரும்ப திரும்ப அதானே சொல்லி விட்டோம். ஏன் இப்போ உனக்கு நினைவா இருக்கிறது பிடிக்கலையா? மறுபடியும் போய் பெட்ல போய் படுத்துக்கிடணுமா? போங்கடா, நீங்க ஒருத்தன்வ. நீங்க தான் சொல்றீங்க நான் யோசிச்சா எனக்கு மயக்கம் வரும், மயக்கம் வரும்னு. தலை மட்டும் தான் பயங்கரமா வலிக்குது, ஆனா மயக்கெல்லாம் ஒண்ணும் வரல.
நீங்க சொன்னீங்க தான் யோசிக்காத அப்படின்னு. அது எப்படிடா நான் யோசிக்காம இருக்க முடியும்? இப்படி ஒரு லைஃபை நான் எதனால மிஸ் பண்ணேன், எதனால இப்படி ஆச்சு அப்படிங்கறத நான் யோசிக்க செஞ்சேன் தான். இருந்தாலும் எனக்கு தலைவலி மட்டும் தான் வந்துச்சு. நீங்க சொன்னீங்களே மயக்கம், அதெல்லாம் வரவே இல்ல. அது எப்படி நான் யோசிக்கவே இல்ல, நீங்க சொன்னதை மட்டும் தான் கேட்டேன் அப்படின்னு உங்ககிட்ட போய் சொல்றது? ஸ்னேகா எங்க வீட்டுக்கு வந்ததுல இருந்து, அவ யாருன்னு தெரிஞ்சதுல இருந்து நான் தினமும் யோசிச்சுட்டு தான் இருக்கேன். சித்து, அப்ப உண்மையாலுமே மயக்கம் எதுவும் வரலையா? ஆமாண்டா, மயக்கலாம் எதுவும் வரல. ஆனா தலை பயங்கரமா வலிக்குதுதான். நீங்க வேற சொன்னீங்க இதை யோசிக்காதன்னு. ஆனா என்னால யோசிக்காம இருக்க முடியலையே. என் வாழ்க்கை மட்டும்னா பரவாயில்ல, இதுல தியாவோட வாழ்க்கை அடங்கி இருக்குல்ல. ஏன்னா நான் தியாவுக்கு ஒரு ஃபுல்ஃபில்லான அப்பாவா இருக்கணும்ல. ஸ்னேகாவும் இவ்வளவு நாள் என்ன விட்டுட்டு தொலைச்ச வாழ்க்கைய நான் அவளுக்கு கொடுக்கணும்ல. அவ பொண்ணுடா, அவ மனசுல எவ்வளவு ஆசை இருக்கும். அதுவும் சின்ன குழந்தைய வச்சு இவ்வளவு சின்ன வயசுல எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா. அதனால நான் தினம் தினம் என்ன நடந்துச்சுன்னு யோசிச்சுட்டு தான் இருக்கேன். டேய், உண்மையாலுமே யோசிக்கும் போது எதுவுமே ஆகலையா? மித்ரன், மறுபடியும் நான் தெளிவா சொல்றேன், எனக்கு அந்த மாதிரி எதுவுமே ஆகல. தலை மட்டும் தான் பயங்கரமா வலிக்குது. மத்தபடி நீங்க சொன்ன மாதிரி எதுவுமே ஆகல. தலை மட்டும் தான் வலிக்குது, மயக்கம் வரலன்னு சொல்றான். ஆனா அந்த டாக்டர் பழச பத்தி யோசிச்சா மயக்கம் வரும்னு சொன்னாரு. டேய் ஆகாஷ், இவன் என்னடா சொல்றான்? டேய் மச்சான், எனக்கும் அதே டவுட் தான்டா. நானுமே ஒன்னும் புரியாம தான் நிக்கிறேன். இவன் சொல்றது என்னால நம்பவே முடியல. சரி ஓகே, அமைதியா இரு, எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். டேய் சித்து, நீ கவலைப்படாத. அந்த ஆக்சிடென்ட் யார் பண்ணா, என்ன காரணத்துக்காக பண்ணாங்கன்னு விசாரிக்கலாம். இவ்வளவு நாள் ஏதோ ஒரு யோசனையில விட்டுட்டோம். இதுக்கு மேல அதை விசாரிச்சு யாரு பண்ணா, எதனால பண்ணா, எதுக்காக பண்ணாங்கன்னு விசாரிச்சு அவங்களுக்கு நம்ம யாருன்னு காட்டுவோம். அதனால இப்போ நீ வீட்டுக்கு கிளம்பி போ. சரி மச்சான். சரி, நீ பைக்ல வந்தியா இல்லன்னா நான் கொண்டு போய் விடட்டா? இல்லடா, பைக்ல தான் வந்தேன், நான் போய்க்கிறேன். நீங்க பாருங்க, நான் அப்புறம் பார்க்கலாம். சரி மச்சான், நானே இவங்கிட்ட ஆபீஸ் விஷயமா ஒரு விஷயம் பேச வேண்டியது இருக்கு. நான் பேசிட்டு அப்படி கிளம்புறேன். ஆபீஸ் விஷயமா? டேய், இப்ப என்னடா என்ன பாக்குற? இல்ல, என் லைஃப பத்தி ஏதோ கண்டுபிடிக்க போறேன்னு சொன்னியா, என்ன கண்டுபிடிக்க போற? டேய் மச்சான், நான் அது சும்மா சொன்னேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நம்ம ஃபர்ஸ்ட் சித்துவுக்கு கண்டுபிடிக்கலாம். டேய் தொப்பி, நடிக்காத. எனக்கு தெரியும், ஒழுங்கு மரியாதையே சொல்லு. எனக்கு என்னவோ இதுல ஒரு சந்தேகம் இருக்கு. ஏன்னா சித்து இந்த பிரச்சனையை பத்தி பேசி, அப்புறமா பிரியா பேசி, அதுக்கப்புறம் நீயும் பிரியாவும் பேசி, அப்புறமா என் கிட்ட வந்து பிரியா பேசி, இதெல்லாம் சுத்தி வளைச்சு பார்க்கும்போது எனக்கு என்னவோ சித்துவுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் என் பொண்டாட்டிக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கு. அதனால இந்த தெளிவு எங்க இருந்து வந்துச்சுன்னு கொஞ்சம் சொல்லுங்க ஆகாஷ் சார். அது எப்படிடா? அவன் வாழ்ந்தாலும் என்கிட்டயே வரீங்க, வாழலனாலும் என்கிட்டயே வரீங்க. உங்களுக்கு என்னடா பிரச்சனை? ஆமா, பின்ன எல்லாத்துக்கும் நடுவுல நாரதர் வேலை நீ தானே பாக்குற. அப்போ உன்கிட்ட தானே கேட்க முடியும். டேய் மித்ரன், சிரிப்பு காட்டாத. சீரியஸா நான் காரணம் கிடையாது. சரி, நீயே காரணம் இல்லாம இருக்கட்டும். காரணம் இல்லாததுக்கு ஒரு காரணம் இருக்குல்ல, அத சொல்லு. டேய், இது என்னங்கடா வம்பா இருக்கு? ஆமா மித்ரன், உன் பொண்டாட்டி தெளிஞ்சது உனக்கு பிரச்சனையா, இல்ல தெரியாம இருந்தது உன் பிரச்சனையா? ஆக்கா சார், என் பொண்டாட்டி தெளிஞ்சது சந்தோஷம் தான். ஆனா எப்படி தெரிஞ்சா, எதனால தெரிஞ்சாங்கறத நீ சொல்லு. ஏன்னா இந்த ரெண்டுக்கும் நடுவுல நீ ஏதோ வேலை பார்த்துருக்கான்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. டேய் மச்சான், இதுக்கு பேர் தாண்டா வாயாலேயே கெட்டு போறது. நான் வாயை மூடிட்டு இருந்திருக்கணும். தேவையில்லாம ஒரு வார்த்தையை விட்டு மாட்டிக்கிட்டேன் பாத்தியா? அட பைத்தியமே, உனக்கு தான் போய் சொல்ல தெரியாத, பின்ன எதுக்கு இப்படி வந்து மாட்டிட்டு இருக்க? சரி மச்சான், ஏதோ தெரியாம சொல்லிட்டேன், விடா, அப்புறம் பாத்துக்கலாம். அதெல்லாம் விட முடியாது. நீ என்னன்னு என்கிட்ட ஒழுங்கா சொல்லு. நீ சொல்லாமலங்கிறது கிளம்ப முடியாது. அவன் கிளம்பிட்டான், நானும் பின்னாடியே ஓடுறேன்னு நீங்க தான் நிக்கணும். டேய், வாயத்தை வந்து சொல்லு, உன்கிட்ட தானே சொல்றேன். இல்லடா சித்து, என்ன நடந்துச்சுன்னா, அன்னைக்கு பிரியா தானே உன்னையும் சித்துவையும் காப்பாத்தினதா சொன்னா. ஆமா. அப்போ ஒரு விஷயத்த நீ கவனிச்சியா? உங்க ரெண்டு பேரை மட்டும் தான் அவ காப்பாத்தினதா சொன்னா, வேற யாருமே அங்க இல்லன்னு சொன்னா. அப்ப விஷாலி எங்க போனா? ஏன்னா ஆக்சிடென்ட் ஆனதுல இருந்து அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் சேர்த்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கற வரைக்கும் பிரியா அங்க இருந்திருக்கா. விஷாலி அந்த ஆக்சிடென்ட்ல ஸ்பாட் அவுட் ஆயிட்டதா சொன்னாங்க. ஆனா பிரியா கிட்ட கேட்கும்போது உங்க ரெண்டு பேரை மட்டும் தான் காப்பாத்தினதாகவும், அங்க வேற யாருமே ஆக்சிடென்ட் ஆகல, ஸ்பாட் அவுட் ஆகலன்னு சொல்றா. அப்போ விஷாலி எங்க போனா? ஸ்பாட் அவுட் ஆயிருந்தாலும் பிரியாவுக்கு அது தெரியாமையா இருந்திருக்கும். ஏன்னா உங்க ரெண்டு பேரும் காப்பாத்தும் போது அவளுக்கும் அது தெரிஞ்சிருக்கும்ல. சொல்லுடா, ஒரு பொண்ணு ஸ்பாட் அவுட்டே ஆயிருந்தாலும் அவ அந்த இடத்துல இருந்திருக்கணும் தானே? ஆனா பிரியா அந்த மாதிரி நான் பார்க்கவும் இல்ல, கேள்வியும் படலன்னு சொல்றா. அந்த இடத்துல நானும் கிடையாது, நீங்க ரெண்டு பேரும் சுயநலவிலையும் கிடையாது. அப்படி இருக்கும்போது பிரியாவுக்கு மட்டும்தான் எல்லா விஷயம் தெரியும். அப்ப பிரியா சொல்லியிருக்க மாட்டாளா அந்த இடத்துல விஷாலி இருந்தான்னு? ஏன் இல்லைன்னு சொல்லணும்? ஏன், நான் பிரியா கிட்ட தனியா கூட கேட்டு பார்த்தேன். அப்படி ஒரு விஷயம் கேள்வியும் படல, நான் பார்க்கவும் இல்லைன்னு சொல்லிட்டா. இவங்க ரெண்டு பேரையும் தவிர அந்த ஆக்சிடென்ட்ல யாருமே கிடையாது அப்படின்னு கிளியரா பிரியா பதில் சொல்றா. ஆமா, என்ன நீ சொல்ற மாதிரி இந்த விஷயத்த நான் கூட யோசிக்கல. தெரியும்டா, அதனாலதான் நானும் உன்னை யோசிக்க வைக்கல. சரி, பழையபடி லைஃப ஸ்டார்ட் பண்ண போறான், வேணாம் அப்படின்னு தான் உன்னையும் யோசிக்க வைக்கல. டேய், அப்ப விஷாலி? டேய், எனக்கு டவுட் இருக்குதான். அதனாலதான் அந்த ஆக்சிடென்ட பத்தி டீப்பா விசாரிக்கணும்னு சொல்றேன். அந்த ஆக்சிடென்ட கண்டுபிடிச்சா நம்ம எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிடலாம். டேய், அப்ப அவ உயிரோட தான் இருக்காளா?
மித்ரன் தயவு செஞ்சு யோசிக்காத. அவ அப்படியே உயிரோட இருந்தாலும் அவளை விட நம்பிக்கை துரோகி யாரும் இருக்க மாட்டாங்க. நீ என்ன சொல்லுவிய, நாங்க 2 பேரும் காதலிச்சோன்னு? அது எப்படிடா ஒரு ஆக்சிடென்ட்ல உன்கிட்ட பொய்ய சொல்லிட்டு போவா? சரி, அவ தான் போயிட்டா, நம்பிக்கை துரோகின்னு விட. ஆனா ஃப்ரெண்டுன்னு ஒருத்தன் கூட இருந்தானே, அவன் எதுக்குடா நம்பிக்கை துரோகம் பண்ணா? அப்படி என்ன, அவளை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அவ வாழ்க்கையை நீ நாசம் பண்ணிட போற? உன் மேல நம்பிக்கை இல்லாம இப்படி ஒரு கேவலமான அசிங்கமான பொய்ய சொல்லிட்டு அவன் எதுக்குடா மறைக்கணும்? அப்படியே அவ உயிரோட இருந்தாலும் இத்தனை நாள் அவ எங்க போனா? எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இருப்பாங்க. அவ போனதுக்கு அப்புறமா எவ்வளவு கஷ்டப்பட்ட, எவ்வளவு வேதனை அனுபவிச்சேன். ஏன் இப்ப கல்யாணம் ஆகி சந்தோஷமா இருக்க போற வரைக்கும் அவங்க பார்த்துட்டு தான் இருப்பாங்க. அப்போ தெரிஞ்சுதானே வேணான்னு சொல்லிட்டு உன்னை விட்டு போயிருக்கா? அதனாலதான் சொல்றேன், அத பத்தி நீ எதுவுமே யோசிக்காத. இப்படி யோசிப்பான்டா அத பத்தி உன்கிட்ட நான் பேசவே இல்லை. நீ அவளை லவ் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த அடிக்கடி சொல்லியிருக்கேன். நீ எல்லா விஷயத்திலயும் கரெக்டான முடிவு எடுத்திருக்க, ஆனா இது தப்புன்னு எனக்கு தோணுதுன்னு. அப்போ கேட்கல, இப்பவாச்சும் கேளுடா. இதுக்கு மேல அவன் உன் வாழ்க்கையில கிடையாது. பிரியா தான் உன் வாழ்க்கை. அத முதல்ல ஞாபகம் வச்சுக்கோ. அதனால உன் லைஃப நீ பாரு, நல்லா வாழ பாரு. அதுதான் மத்தவங்களுக்கு கொடுக்குற பதிலடி. அப்போ ஆகாஷ், நீ பிரியா கிட்ட விஷாலிய பத்தி சொன்னியா? ஆமா, நான் சொன்னேன். பிரியா என்ன சொன்னா? பிரியா நல்ல பொண்ணுடா, அவன் நல்ல விதமா தான் சொல்லுவா. டேய், அவ என்ன சொன்னான்னு கேட்டேன், என்ன சொன்னான்னு சொல்லு. பிரியா என்ன சொன்னா, அப்படியான்னு கேட்டுட்டு அமைதியாயிட்டா. இதுக்கு மேல அவங்க லைஃப நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா. இல்லடா, இதுக்கு முன்னாடி என் லைஃப்ல ஒரு பொண்ணு இருந்ததை பார்த்து அவ எதுவுமே கோவப்படலையா? அதே மாதிரி அவ லைஃப்ல ஒரு பொறுக்கி இருந்தானே, அதை நினைச்சு உனக்கு கோவம் வரலையா? என் பிரியா இந்த மாதிரி பண்ண நீ அவளை கேட்டியா? நீ அவளை புரிஞ்சுக்கிட்டு தானே அமைதியா இருந்த. அதே மாதிரி தான் அவளும் உன்னை புரிஞ்சுக்கிட்டா. இல்லடா ஆகாஷ், இருந்தாலும் நான் கேட்டோன்னே அவ லைஃப்ல நடந்தது என்கிட்ட சொன்னால. அப்போ என் லைஃப்ல நடந்தது நீ சொன்னோன்னே அவ என்கிட்ட வந்து கேட்டிருக்கணும்ல. ஆமா, அவ லைஃப்ல கண்டுபிடிக்க வேண்டிய வேலை இருந்துச்சு, உன் லைஃப்ல தான் கண்டுபிடிக்க வேண்டிய வேலை கிடையாது. சனி அந்த ஆள தொலைஞ்சிருச்சுன்னு தலைமுழிக்கிட்டா. டேய் ஆகாஷ், அப்படிலாம் சொல்லாதடா. இருந்தாலும் நான் பிரியா கிட்ட சொல்லணும்ல. டேய், நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். பிரியாவும் புரிஞ்சுக்கிறத புரிஞ்சுக்கிட்டா. அப்படி நீ தான் சொல்லணும். உனக்கு மனசு கில்ட்டியா இருக்குதுன்னா நீ போய் அவகிட்ட சொல்லு. இல்லடா, நான் இந்த விஷயத்த யோசிச்சுட்டு தான் இருந்தேன். பிரியாவும் நானும் லைஃபை ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த விஷயத்த சொல்லணும் தான் இருந்தேன். ஆனா நீ பிரியா கிட்ட இந்த விஷயத்த சொல்லி அவ அமைதியா இருக்காளா, அதான் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா இந்த விஷயத்த நீ அவகிட்ட சொன்னதுக்கு அப்புறமா அவ என்கிட்ட கோவப்பட்டு இருக்கணும், அப்படி இல்லையா? என்கிட்ட இருந்து விலகியாவது நினைச்சிருக்கணும். ஆனா அதுக்கப்புறம் தான் அவகிட்ட இருந்து எனக்கு பாசம் கிடைச்ச மாதிரி இருக்குடா. அப்போ உண்மையாலுமே என்ன அவ நல்லா புரிஞ்சுக்கிட்டாளா? அவளால மட்டும்தான் உன்னை புரிஞ்சுக்க முடியும், உன்னால மட்டும்தான் அவளை புரிஞ்சுக்க முடியும். அதனாலதான் கடவுள் உங்களை ஒண்ணு சேர்த்திருக்காரு. அன்னைக்கு கோயில் வாசல்ல கூட நான் கூட கட்டாதட தாலியன்னு நான் தலைபாடா அடிச்சுக்கிட்டேன். ஆனா அந்த புள்ள கேட்டதுக்காக அந்த புள்ள கழுத்துலதான் கட்டுவேன்னு கட்டினேன். அந்த விஷயத்த கடவுளா வந்து உன் மைண்ட்ல உதிக்க வச்சாரா இல்ல நீயா கட்டினியான்னு எனக்கு தெரியாது. ஆனா அந்த கல்யாணம் உனக்கு நல்லபடியா அமையும் நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கலடா. ஆனா நல்லபடியா அமைஞ்சிருச்சு. அதனால எல்லா பக்கமும் திரும்பி ஒரு கும்பிட போட்டுட்டு போய் வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணு. இது என்ன, நமக்கு புது நம்பர்ல இருந்து மெசேஜ் வந்திருக்கு. ஹே கண்ணாடி, சாப்பிட்டியாவா? யாருடா இது இவ்ளோ மரியாதையா கேக்குறா? இந்த வார்த்தைக்கு சொந்தக்காரவங்க யாருன்னு பார்க்கணுமே. சரி, போன் போட்டு பாப்போம். மெசேஜ பார்த்திருப்பானா இல்ல பார்த்திருக்க மாட்டானா? இந்நேரம் பார்த்திருந்தா ரிப்ளை பண்ணிருப்பான்ல. என்ன கால் பண்றான்? நம்ம மெசேஜ் தானே அனுப்பணும். சரி, என்னன்னு கேப்போம். ஹலோ ஹலோ ஹலோ, யார் நீங்க? கண்ணாடி சாப்பிட்டியான்னு அனுப்பிட்டு இருக்கீங்க. ஏன் கண்ணாடி போட்டா அவ்வளவு பெரிய குத்தமா? இல்ல நான் கண்ணாடி போட்டிருக்கிறது உங்களுக்கு கேவலமா தெரியுதா? ஏன் அவ்வளவு இதா கேக்குறீங்க? ஒருத்தவங்களுக்கு எப்படி மெசேஜ் பண்ணணும்னு தெரியாதா? பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிக்க மாட்டீங்களா? ஹேட் பண்ணாத மாதிரி பண்ணணும்னு. ஐயோ, கண்ணாடின்னு கூப்பிட்டு காண்டாம இருக்க மாதிரி மாறிட்டா. எப்ப கண்ணாடி, நான் ஸ்வேதா பேசுறேன். ஸ்வேதாவா? ஸ்வேதானா யாரு? எது ஸ்வேதானா யாரா? ஐயோ கண்ணாடி, ஆபீஸ தன்னா மறந்துருவ போலயே. அப்ப நான் தான் நீ சொன்ன பிளாஸ் பக்க கிட்ட ஆஃப் ஆகி உட்கார்ந்திருக்கேனோ. ஆனா நீ பிரியாணி தின்னுட்டு பேசுற மாதிரில இருக்கு. ஓஹோ, இப்ப புரிஞ்சுட்டு. ஆபீஸ்ல வேலை பார்க்குற ஸ்வேதாவா? அது எப்படி இப்ப மட்டும் கன்ஃபார்ம் பண்ண? அதான் பிரியாணி தின்னுட்டா கால் பண்றேன்னு கேட்டல்ல, அதுலயே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். சோத்து விஷயத்தை தவிர வேற எந்த ஒரு விஷயத்தையும் எக்ஸாம்லாம் நீ சொல்ல மாட்ட. யோ கண்ணாடி, போனா போது பாவன் ஃபோன் பண்ணா நீ என்ன கலாய்க்கறல்ல நீ. அது சரி. ஆமா, என் போன் நம்பர் எல்லாம் எப்படி உனக்கு கிடைச்சது? அது எப்படியோ கிடைச்சது.
அதான் எப்படி கிடைச்சதுன்னு கேக்குறேன். இங்க பாரு, ஒரு பையன் ஒரு பொண்ணோட நம்பர் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஆனா ஒரு பொண்ணு ஒரு பையனோட நம்பரை கண்டுபிடிக்கிறது ஈஸி. அதனால ஏன் கண்டுபிடிச்ச, எதுக்கு கண்டுபிடிச்சலாம் கேட்க கூடாது. அதனால நான் உன்கிட்ட என்ன கேள்வி கேட்டேன்? சாப்பிட்டியான்னு கேட்டா சாப்பிட்டேனா இல்லையான்னு பதில் சொல்லு. ஏன் சாப்பிடலனா வந்து ஆக்கி தர போறியா? இல்ல, கடை லொகேஷன் அனுப்புவேன். அப்படி இல்லைன்னா ஸ்விக்கில ஆர்டர் போட்டு விடுவேன். அப்பையும் வந்து ஆக்கி போட மாட்டேன் என்ன? நோ நோ, ஏன்? சமைக்க தெரியாது. எது சமைக்க தெரியாதா? ஆமா, சமைக்க தெரியாது. அப்போ சாப்பிட மட்டும் தெரியுது? அது வந்து சோடா புட்டி. சாப்பிடுறது வேற டிபார்ட்மெண்ட், சமைக்கிறது வேற டிபார்ட்மெண்ட். அது வாயி, இது கை. ஆமா, இப்ப எதுக்கு மெசேஜ் பண்ண? அது வந்து சோடா புட்டி, நீ நேத்து சொன்ன கதை என் மனசுக்குள்ள போய் பெரிய பாதிப்பை ஏற்படுத்திருச்சு. அந்த பாதிப்பை கொஞ்சம் கம்மிப்படுத்தலான்னு தான் நீ சாப்பிட்டியான்னு உனக்கு மெசேஜ் அனுப்பிவிட்டேன். ஓ அப்படியா? பாதிப்பை கொஞ்சம் கம்மிப்படுத்திக்க, நான் சாப்பிட்டுட்டேன். ஓ, அப்ப சாப்பிட்டுட்டியா? ஆனா கண்ணாடி, நேர்ல பேசுறதை விடவும் போன்ல உன் வாய்ஸ் நல்லா இருக்கேனே. ஓஹோ, அப்போ ஆபீஸ்ல இருந்தாலும் இனிமேல் ஃபோன் பண்ணியே பேசுறேன் என்ன? ஐயோ, போன்ல பண்ண தேவையில்ல. போனா போதே சாப்பிட்டியான்னு கேட்கலான்னு தான் நான் போன் பண்ணேன். ஏன்னா சின்ன வயசுல இருந்தே எனக்கு கொஞ்சம் இழகுன மனசு. யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கயா, ஒரு 4 நாள் அதையே யோசிச்சுட்டே இருப்பேன். அதுலயும் நீ சொன்ன விஷயம் வர கொஞ்சம் ஸ்ட்ராங்கான விஷயமா, அதை ஒரு 7 நாள் யோசிப்பேன். இப்போ யோசிச்சு யோசிச்சு இது 2வது நாளா, இன்னும் ஒரு 5 நாள் யோசிப்பேன். அந்த 5 நாளும் உனக்கு போன் அடிச்சு கேட்பேன். அந்த 5 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த விஷயத்த நானே மறந்துடுவேன். நீ 8வது நாள் நான் போன் பண்ணி விசாரிப்பேன்னு யோசிக்க கூடாது. ஏன்னா நான் தான் மறந்துட்டேன்ல, அதனால பண்ண மாட்டேன். எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் நான் 7 நாளைக்கு மேல யோசிக்க மாட்டேன். ஏன்னா அதுதான் என் பாலிசி. அட பைத்தியமே. சரி ஓகே, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீ போய் தூங்கு. சரி ஓகே, நானும் வைக்கிறேன். ம். ஏதாவது ஒரு பொம்பளை பிள்ளை போன் போட்டா அவன் மொக்க பொண்ணுன்னு தான் நினைப்பான். ஆனா பரவாயில்ல கண்ணாடி, டீசெண்டா பேசிட்டு வச்சுட்டானே. பரவாயில்ல, கால் பண்ணிலாம் கேக்குறாளே. சொன்ன விஷயம் உண்மையாலுமே பாதிச்சிருச்சோ? என்னதான் இருந்தாலும் இவ ஒரு பக்கம் ஃபோன் பண்ணது ஹாப்பியா தான் இருக்கேனே. இவன் இந்த நேரத்துல போன் அடிக்கான். அக்கா சார். ஆ சொல்லுடா. என்ன சார் 3 பேரும் மீட்டிங் போட்டீங்க போல? சித்து சார், மித்ரன் சார் எல்லாரும் சேர்ந்து என்னையா சார் கூப்பிடல? டேய், நீ தானடா ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்ட்டு போன. ஆமா சார், ஒரு பக்கம் முக்கியமான வேலை இருந்துதான். ஆமா, எதுக்கு சார் மீட்டிங் போட்டீங்க? ஏதாவது சீரியஸான விஷயமா? ஆமாடா, சீரியஸான விஷயம்தான். மித்ரன் சித்துவுக்கு ஒரு சின்ன பிரச்சனை, அந்த பிரச்சனையை பத்தி பேசிட்டு இருந்தோம். சார், சீரியஸான பிரச்சனைன்னு சொல்றீங்க, ஆனா நீங்க பேசுறத பார்த்தா சிரிச்சுட்டே பேசுற மாதிரி இருக்கே. ஏண்டா, நான் எது பண்ணாலும் உனக்கு போன்ல கூடவா தெரியுது? ஆமா சார், நீங்க ஏதோ சிரிச்சுட்டே இருக்க மாதிரி தெரியுது. ஆமாண்டா, அந்த பிரச்சனையை நினைச்சு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா தான் இருந்தேன். ஆனா இப்போ ஒரு போன் வந்துச்சு. அந்த போன் வந்த உடனே எனக்கு வாயில சிரிப்பும் வந்துருச்சு. அப்படி என்ன போன் சார் வந்துச்சு? கஸ்டமர் கேர்ல இருந்து ஏதாவது பொண்ணு போன் பண்ணி உங்ககிட்ட மாத்திக்கிட்டு ஏதாவது பேசிட்டு கிடந்தா? இல்ல பக்கத்து வீட்டு ஆண்டி ஏதாவது உங்ககிட்ட கையை காமிச்சு ஆயின்னு சொல்லிச்சா? டேய் வினோத்தே. ஆனா அப்படி ஏதோ உங்க பக்கத்து வீட்டுல ஆண்டி எதுவும் இல்லையா சார்? டேய், ஸ்வேதா கால் பண்ணி சாப்பிட்டியான்னு கேட்டா, அதனால சந்தோஷமாயிட்டு. அக்கா சார், என்ன சொல்றீங்க? ஸ்வேதாவா? எந்த ஸ்வேதா சார்? டேய், இதே ரியாக்ஷன் தான் நானும் கொடுத்தேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுச்சு நம்ம ஆபீஸ்ல ஒர்க் பண்ற சிப்ஸ் ஸ்வேதா. சார், என்ன சார் சொல்றீங்க? போன் பண்ற அளவுக்கு போயிட்டா? தெரியலடா, நேத்து என்கிட்ட ஆபீஸ்ல பேசினா, நீலாம் வீட்டுக்கே போக மாட்டியா, இப்படி மித்ரன் பின்னாடிதான் சுத்திட்டு இருப்பியா, உங்க அம்மா அப்பா எல்லாம் தேட மாட்டாங்களான்னு கேட்டா, எனக்கு அப்பா அம்மா இல்லைன்னு சொன்னேன். அதனால பிள்ளை ஃபீல் ஆயிட்டாளான்னு தெரியல. அப்பா அம்மா இல்லைன்னு சொன்ன உடனே மனசு பாதிச்சிருச்சு. அதனால சாப்பிட்டீங்களா இல்லையான்னு கேக்குறதுக்கு போன் அடிச்சேன் அப்படின்னு சொன்னான். நானும் சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டேன். ஏன் சார் போனை வச்சீங்க? கொஞ்ச நேரம் பேச வேண்டியது தானே? இல்லடா, வேற என்ன பேச முடியும்? அதனாலதான் கேட்ட உடனே பதில் சொல்லிட்டு நான் போனை வச்சுட்டேன். ஆனா ஸ்வேதா போன் பண்ணி கேட்டது ஒரு டிஃப்ரெண்டான ஃபீலா இருக்குடா. உடனே வந்து கேட்காத, நாங்கெல்லாம் கேட்க மாட்டோமான்னு. நீங்கெல்லாம் கேப்பீங்க தான். இருந்தாலும் ஃபர்ஸ்ட் என் லைஃப்ல ஒரு பொண்ணு போன் போட்டு சாப்பிட்டியான்னு கேக்குறது தனி ஃபீலா தான் இருக்கு. ஆக்கா சார், அப்போ பக்கத்துல ஏன் சொப்பு இருந்தாளா? நான் சாப்பிட்டேனா ஏதாவது கேட்டாளா?
அது எனக்கு தெரியாத வினோத்து. இவ பேசினா கேட்க வேண்டியதை கேட்டா அப்புறம் வச்சுட்டா. சொப்பன சுந்தரி வாய்ஸ் எல்லாம் நான் கேட்கல. ஓ அப்படியா, சரி வைங்க வைங்க. சாப்பிட்டீங்கல்ல, அப்புறம் உங்க ஆள்கிட்ட பேசுனீங்கல்ல, கனவு கண்டுட்டே தூங்குங்க, போன வைங்க. ஸ்வேதா மேடம் வந்து உங்க கனவுல டான்ஸ் ஆடினாலும் ஆடுவாங்க நைட்டு. பாட்டு மட்டும் கொஞ்சம் ரொமான்டிக் சாங்கா போட்டு விடுங்க சார். இல்லனா ஏன் வயிறு எரிச்சல்ல கருகிட போறீங்க. வைடா போன பைத்தியக்காரா. நம்மளும் சொப்பு நம்பரை களவெடுத்து ரொம்ப நாள் ஆகுது. சரி போன் போட வேண்டாம்னு வச்சுட்டு இருந்தா இவங்க என்னடா போன் போட்டு பேசியிருக்காங்க. போன் போட்டு சாப்பிட்டியான்னு கேட்டாவளா, தூங்க போறேன்னு சொன்னாவளா, நம்ம போன் போட்டு டீ ஆச்சு குடிச்சாலான்னு கேட்போம். ஹலோ ஹலோ சொப்புமா, நான் யாருன்னு கண்டுபிடி. அட பைத்தியம், அத சொப்புமான்னு சொல்லிட்டி, அப்புறம் என்ன கண்டுபிடி. அட சொப்புமா, நான் கால் பண்ணிருக்கேன், உனக்கு ஆச்சரியமா இல்லையா? ஒரு ஆச்சரியமும் இல்ல. இப்ப எதுக்கு புளிச்சட்ட கால் பண்ண? இல்ல சொப்புமா, சாப்பிட்டியா? ஆ 8 மணிக்கு ஒரு தட்டு போட்டு சாப்பிட்டேன், 9 மணிக்கும் ஒரு தட்டு போட்டு சாப்பிட்டேன், 10 மணிக்கு இப்ப தூங்க போனேன். லைட்டா பசி எடுத்துச்சா, அத ஒரு தட்டு போட்டு வந்து உட்கார்ந்திருக்கேன். என்ன சொப்புமா சொல்ற? ஆனா ஆபீஸ்க்கு வரும்போது சின்ன டப்பா தானே சொப்புமா எடுத்துட்டு வர. அது வந்து புளிச்சட்ட, ஆபீஸ்ங்கிறது டீசென்டான இடமா, அதுல டீசென்டா சாப்பிடுறதுக்காக ஒரு கப் மட்டும் தான் மேல வச்சிருப்பேன். மிச்சம் 2 கப் பையில வச்சிருப்பேன் புளிச்சட்ட. அப்புறமா கேண்டீன்ல போய் சாப்பிட்டு வந்துருவேன். சொப்புமா, அப்ப நீ சாப்பிட்டுக்கிட்டே தான் இருப்பியா? ஆனா நீ ஒல்லியா தானே இருக்க. அதான் என்னன்னு தெரியல புளிச்சட்ட. நானும் நல்லா தான் சாப்பிடுறேன். வெயிட் உள்ள நல்லா புசு புசுன்னு ஆவலான்னு பார்த்தா வெயிட் உள்ள மாட்டுதே. அப்புறம் சொப்புமா, நான் பேசுறது எதுவும் உனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகலையா? நான் உனக்கு கால் பண்றதும் சாப்பிட்டியான்னு கேக்குறதும் உனக்கு எதுவும் தோணலையா? ஐயோ புளிச்சட்ட, ஊர்ல இருக்க எங்க ஆயா கூட இப்படி நைட் ஃபோன் போட்டு சாப்பிட்டியான்னு கேக்கும். நீ இப்ப ஃபோன் பண்ணியா, எனக்கு எங்க ஆயா ஞாபகம் வந்துருச்சு புளிச்சட்ட. அடியே, யார் ஞாபகம் வந்துச்சுன்னு கேட்டா ஆயா ஞாபகம் வந்துச்சுன்னு சொல்ற. இல்ல புளிச்சட்ட, எங்க அப்பா அம்மாலாம் இருக்கிறதே மறந்துருவாங்க. எங்க ஆயா மட்டும்தான் கரெக்டா ஃபோன் போட்டு என்ன சாப்பிட்டியா தூங்குனியான்னு கேக்கும். அதனாலதான் நீ ஃபோன் பண்ணனே எங்க ஆயா ஞாபகம் வந்துருச்சு புளிச்சட்ட. ஐயோ கடவுளே, அவன் போன் போட்டா எதெல்லாமோ ஞாபகம் வருதுன்னு சொல்றான். இதுக்கு பத்தியா ஆயா ஞாபகம் வருதான். என்னத்த பண்றதுன்னு புரியல. சரி விடு சொப்புமா, உன்னை லவ் பண்றது எப்படின்னு கேட்டல, அதுக்கு பதில் சொன்னியா? ஐயோ புளிச்சட்ட, எனக்கு கொஞ்சமாட வயிறு நிறைஞ்சிருக்கு. இது ஃபுல்லா சாப்பிட்டாதான் எனக்கு ஐடியாவே வரும். அதனால நாளைக்கு நான் எப்படி லவ் பண்றதுன்னு சொல்லி தரேன். அப்படியா சொப்புமா, கண்டிப்பா சொல்லி தருவியா? ஆமா புளிச்சட்ட, கண்டிப்பா சொல்லி தரேன். சொப்புமா, லவ் பண்றது பத்தி சொல்லி தரதெல்லாம் சரிதான். நான் யாரை லவ் பண்றேன்னு தெரியுமா? சொப்புமா, சொப்புமா கேக்குதா? யார் சவுண்ட் இது? யாரோ போன்ல கத்திட்டு இருக்காங்க, இவ தூங்குறா. சொப்பு. ஹலோ சார், யார் பேசுறது? ஹலோ ஸ்வேதா மேடம், என் சொப்புமா எங்க என்கிட்ட பேசிட்டு இருந்தாலே. அவதான் தூங்கிட்டாளே. எது தூங்கிட்டாளா? சாப்பிட்டுட்டு தானே இருக்கேன்னு சொன்னா. ஆமா, சாப்பிட்டுட்டு தான் இருந்தா. ஆனா சாப்பாடு ஒரு பக்கம் கிடக்குது, ஒரு சைடு போய் அவ தூங்கிட்டாளே. அது எப்படி ஸ்வேதா மேடம், சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே தூக்கம் வரும்? அவ அப்படிதான், தூக்கத்துல சாப்பிடுவா, தூங்கி எந்திரிச்சா சாப்பிடுவா, தூக்கம் வந்தாலும் சாப்பிடுவா. தூக்கம் வந்திருக்கும், அதனால சோறு போட்டு வந்து உட்கார்ந்துருப்பா. நீங்க போன் போட்டிருப்பீங்க, பேசிட்டு அப்படி தூங்கிருப்பா. மேடம், என் சொப்புக்கு இப்படி ஒரு பிளாஷ்பேக் இருக்கா? ஆமா வினோத் சார், வைங்க. நீங்க நினைக்கிறதுலாம் நடக்கவே நடக்காது. இவ சோறு தும்பா தூங்குவா, சோறு தும்பா தூங்குவா, இது மட்டும்தான் நடக்கும். மத்தபடி எதுவும் நடக்காது. ஏன் மேடம், நீங்க கூட தான் சோறு திங்குறீங்க தூங்குறீங்க, ஆனா அக்கா சாருக்கு போன் போட்டு சாப்பிட்டீங்களான்னு கேட்டீங்கல்ல. ஆமா, நான் கேட்டது எப்படி சார் உங்களுக்கு தெரியும்? அப்ப அந்த கண்ணாடி மட்டும் உங்ககிட்ட உளறிட்டானா? ஐயோ மேடம் மேடம், அவரு வளரல, நான் தான் போன் போட்டேனா, அப்பதான் கேட்டேன். கேட்ட கேள்விக்கெல்லாம் பல்ல கட்டிட்டு பேசினாரா, அதனாலதான் நான் கேட்டேன். அதுக்குதான் ஸ்வேதா போன் பண்ணாங்கடா அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு ஏன் அந்த சோடா புட்டி பல்ல காட்டணும்? அது எனக்கு தெரியல மேடம். தெரியலையா? நாளைக்கு இந்த சோடா புட்டியை நான் வச்சுக்கிறேன். என்ன ஐயோ, தெரியாதனமா அக்கா சாரை கொத்து விட்டோமே. நாளைக்கு இருக்கு அந்த சோடா புட்டிக்கு. சார். சொல்லு பிரியா. இல்ல, எங்க போனீங்க? அது சித்து போன் பண்ணி கூப்பிட்டா, அதான் போயிட்டு வரேன். அதான் எங்க போனீங்க சார்? வேற எங்க, ஆகாஷ் வீட்டுக்கு தான், அங்கதான் போய் பேசிட்டு எடுத்துட்டு வரோம். ஓ அப்படியா? சித்து அண்ணாக்கு ஏதாவது பிரச்சனையா? அவன் பிரச்சனை தான் இன்னும் முடியல பிரியா. அதுவும் இல்லாம எங்க 2 பேருக்கும் நடந்த ஆக்சிடென்ட் பத்தி விசாரிக்கலான்னு தான் போனோம். ஏன்னா அந்த ஒரு ஆக்சிடென்டால மறுபடியும் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. ஏன் சார், மறுபடியும் என்னாச்சு? இல்ல பிரியா,
அந்த ஆக்சிடென்ட்ல சித்துக்கு கொஞ்சம் பயங்கரமா அடிபட்டுருச்சுல. ஆமா சார். அந்த அடி தலையில பயங்கரமா பட்டதால அவன் பழச மறந்துட்டான். அதுவும் இல்லாம அவன் யோசிக்கவும் கூடாது. பழச யோசிச்சா அவனுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பிரியா. டாக்டர் சொன்ன மாதிரி பழசெல்லாம் மறந்துட்டான், அது சரிதான். ஆனா அவன் பழசெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சானா மயக்க வரும்னு ஒரு விஷயம் சொன்னாரு. ஆனா அந்த விஷயம் எதுவுமே நடக்கல. அத பத்தி பேசுறதுக்கு தான் இன்னைக்கு கூப்பிட்டு இருந்தான் பிரியா. அவன் தெளிவா ஒரு விஷயம் சொல்றான். நான் பழச எப்படிடா யோசிக்காம இருப்பேன், யோசிச்சா தலை பயங்கரமா வலிக்குது, அது தவிர எனக்கு மயக்கெல்லாம் எதுவும் வரல. ஆனா நான் பழச யோசிக்க கூடாதுன்னு எதுக்கு அந்த டாக்டர் சொன்னாரு அப்படின்னு எங்ககிட்டயே கேக்குறான். சித்து அண்ணன் கேட்டது சரிதானே சார்? சரிதான் பிரியா, அதனாலதான் இதுக்கு மேல தாமதிக்காண்டாம். அந்த ஆக்சிடென்ட் பத்தி விசாரிச்சா அதுக்கான பதில் கிடைச்சிரும்ல. அதான் ஆகாஷ் கிட்ட சொல்லிட்டு வந்தேன், ஃபுல் டீடைல்ஸை கலெக்ட் பண்ணி என்கிட்ட கொடு அப்படின்னு. ஓ சரி சார். இப்ப கூட சொல்றேன், ஆகாஷ் கிட்ட ஆக்சிடென்ட் பத்தி விசாரிக்க சொல்லிட்டு வந்திருக்கேன், அதை பத்தி தான் பேசிட்டு வந்திருக்கோன்னு. அதுக்கப்புறமாவது வாயை திறக்கிறாளான்னு பாரு. நான் ஆகாஷ் அண்ணன் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன், அண்ணனும் என்கிட்ட சொல்லிட்டாங்கன்னு வாயே திறக்க மாட்டா. ஏன் பிரியா, இந்த ஆக்சிடென்ட் ஆனதை பத்தி நீ ஏதாவது நினைக்கிறியா? நான் எதுவும் நினைக்கலையே சார். ஏன் ஆக்சிடென்ட் ஆச்சு எதுக்காச்சுன்னு உங்களுக்கு தானே தெரியும். இல்ல பிரியா, நீ தானே அந்த ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல இருந்த, அதனாலதான் நாங்களும் அதை பத்தி பேசிட்டு இருக்கோம். உனக்கு எந்த ஒரு டவுட்டுமே இதுல இல்லையா? இல்ல. பிரியா, எதையும் சுத்தி வளைச்சே பேசாண்டா. நான் உன்கிட்ட ஓப்பனாவே ஒரு விஷயம் கேட்கிறேன். உன் வாழ்க்கையில தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு விஷயம் நடந்துருச்சு. அதை உன்கிட்ட நான் கேட்டேன், நீ என்கிட்ட சொன்ன. ஆனா திருப்பி நீ என்கிட்ட ஏன் கேட்கல பிரியா? பட் உங்களுக்கு இந்த மாதிரி லவ் ஏதாவது இருந்திருக்கா, நீ என்கிட்ட ஏன் கேட்கல? சார் எனக்கு ஏதாவது லவ் இருந்திருக்கோன்னு நீ யோசிக்கலையா? நீ ஏன் கேட்கல பிரியா? எனக்கு அப்படி எதுவும் கேட்கணும்னு தோணல சார். அதான் இருந்திருந்தா தான் நீங்க என்கிட்ட சொல்லியிருப்பீங்கல்ல, அதனால எனக்கு கேட்கணும்னு தோணல. இப்ப கூட என்ன கஷ்டப்படுத்த கூடாதுன்னு தானே நினைக்கிறல்ல? இல்ல பிரியா, அப்படி ஏதாவது பாஸ்ட் இருந்திருந்தா என்ன பண்ணிருப்ப? அப்படி பாஸ்ட் இருந்தா இருந்துட்டு போட்டோம் சார். அந்த பாஸ்ட் எல்லாம் மறந்து தானே இப்போ என் மேல உண்மையா பாசம் வச்சிருக்கீங்க. அதனால பிரியா மேல மித்ரன் சார் வச்சிருக்க பாசமே எனக்கு போதும். வேற எதையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு விரும்பல சார். அப்போ எனக்கு பாஸ்ட் இருந்திருக்குன்னு உனக்கு தெரியும், அப்படிதானே பிரியா? மித்ரன் சார், நீங்க இப்ப என்ன கேட்க வரீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. ஆகாஷ் அண்ணா உங்ககிட்ட சொன்னாங்களா? ஆமா பிரியா, அக்கா சொன்னான். ஏன் பிரியா, நீ அதை பத்தி என்கிட்ட கேட்கல? எனக்கு கேட்கணும்னு தோணலையே. இல்ல பிரியா, உன்னோட பாஸ்ட பத்தி நீ என்கிட்ட சொன்ன. உங்களுக்கு ஏதாவது பாஸ்ட் இருக்கான்னு நீ கேட்டிருக்கணும் தானே? சார் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்னோட பாஸ்ட் லைஃப்ல ஒரு பிரச்சனை இருக்கு, அதனால நீங்க அதை பத்தி விசாரிக்கிறீங்க. நான் உங்ககிட்ட அதை பத்தி சொன்னேன். அதே மாதிரி உங்க பாஸ்டால எனக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நீங்க என் மேல வச்சிருக்க லவ்வால எனக்கு அது எந்த ஒரு வகையில பாதிப்பு கொடுக்காதுன்னு எனக்கு தோணுது. ஸோ அந்த கான்ஃபிடென்ட் எனக்கு வந்ததால அந்த பாஸ்ட்டை பத்தி நான் உங்ககிட்ட கேட்கல. அப்போ உண்மையாலுமே உனக்கு நம்பிக்கை இருக்கா பிரியா? ஏன் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு நீங்க சொல்றீங்களா? அப்படி இல்ல பிரியா, இருந்தாலும் சார் சொல்லப்போனா நீங்கள் அவங்க மேலே வச்சுருந்தது லவ் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணலை. அதே மாதிரி நான் பண்ண ஃபஸ்ட்டு லவ்வும் லவ்ங்கிற மாதிரி எனக்கு தோணலை. ஏன்னா எனக்கு இப்போ உங்கள் மேலே வந்திருக்க புரிதல் வந்து எனக்கு ஃபஸ்ட் லவ்ல இல்லை சார். அதே மாதிரி நீங்கள் என் மேலே காட்டுற பாசமும் அப்போ அந்த மாதிரி இருந்திருக்காதுன்னு எனக்கு தோணுது. ஆமா, பிரியா சொன்னது உண்மைதானே? சார் உங்ககிட்டயே நேரடியாக கேட்குறேன், உண்மையாலுமே நீங்கள் என் மேலே வச்சிருந்த பாசமும் அந்த பாசமும் ஒன்றா? பொசசிவான கொஸ்டின்னு நீங்கள் நினச்சாலும் பரவாயில்ல சார், இதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுங்களா? பிரியா என்னைக்குமே மித்ரனுக்கு ஸ்பெஷல் தான். அப்போ பிரியாவுக்கும் மித்ரன் என்னைக்கும் ஸ்பெஷல் தான். பிரியா, சார் எங்க போனாரு? அது கூப்பிடணும்னு தோணல. சரி, அப்ப கூப்பிடாத. நானும் கூப்பிட மாட்டேனே. எங்க திரும்ப கூப்பிடு. சொல்ல மாட்டேனே. அப்போ பிரியா, இவ்வளோ நாள் நான் உன்கிட்ட சொல்லலன்னு உனக்கு கோவம்லாம் இல்லைல்ல? கோவலாம் ஒன்றும் இல்லை. அப்போ முழு மனசோட உனக்கு எல்லாத்துக்கும் ஓகே, அப்படிதானே? ஆமா ஓகே தான். ஐயோ, இது தெரியாம போச்சே. அழகா ஃபோன் பண்ணிட்டே பேசிட்டு வந்திருக்கலாமோ இத? நான் வரும்போது கூட கடை வேற ஓபன்ல இருந்துச்சே. சார் அதானே பிரியா, நீ வேற ஓகே சொல்லிட்ட, கடை வேற ஓபன்ல இருந்துச்சு. நான் வேற ஃபீலிங்ல கடையை கிராஸ் பண்ணி வேற வந்துட்டேன். இப்போ கடையை க்ளோஸ் பண்ணிப்பா அவ்வளோ பிரியா? ஆனா சார் திமிரு தான் உங்களுக்கு என்ன?
இல்ல பிரியா, உண்மையாலுமே நீ இதை எப்படி எடுத்துப்பேன்னு எனக்கு தெரியல. நான் வரும்போது கூட இத பத்தி யோசிச்சுட்டு தான் வந்தேன். ஆனா இதுக்கு ஒரு சொல்யூஷன் நீ சொல்லிட்ட. நீ சொல்ற மாதிரி எனக்கு இப்போ இருக்க பாசம் அப்ப இல்லங்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா இது வேற மாதிரி ஃபீலா இருக்கு, அது வேற மாதிரி ஃபீலா இருக்கு. சார் அப்போ கடைசி வரைக்கும் கூட வருவீங்கல்ல? என் பிரியா கூட கடைசி வரைக்கும் நான் கூட வருவேன்.